மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பீகாரில் வெடித்திருக்கக்கூடிய மக்கள் புரட்சி. இந்த மக்கள் புரட்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி 16 1300 கிலோமீட்டர் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ராகுல் காந்தி தன்னோட யாத்திரை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல் நாளே யாத்திரையோட முதல் நாளே மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய வரவேற்பு. உரிமை இழந்த ஒவ்வொரு மக்களுமே இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பின்னாடி வந்து பீகார்ல ஒரு மக்கள் வெள்ளத்தை பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ பாஜக எதிர்பார்க்காத ஒரு காட்சி அங்க பீகார்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு மோடி, அமித்ஷா இவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டங்கள், தேர்தல் ஆணையம் எல்லாருமே இன்னைக்கு பதறி போய் கிடக்குறாங்க. அதனால இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தோம்னா தலைமை தேர்தல் ஆணையர் வேக வேகமா வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. ராகுல் காந்தி பொய்யான தகவல் வெளியிட்டாரு, ராகுல் காந்தி ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நாங்க அப்படியாப்பட்ட நடவடிக்கை எடுப்போம், இப்படின்னு சொல்லி வேக வேகமா இங்க வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மோடியோ அமித்ஷாவோ இதை பத்தி நீங்க வாய் திறக்க தயாரா இல்ல. உடனே அவங்களோட கத்துக்குட்டி அனுராக் தாக்கூர் அவரை இப்ப களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அனுராக் தாக்கூர் இருந்தா நானும் சில ஆதாரங்களை தரேன் அப்படின்ற பேர்ல ஆதாரத்தை கொடுத்து மனுஷன் கடைசியில் சேதாரமாய் போய் உட்காந்துருக்காரு. இது சம்பந்தமான முழுமையான தரவு ஆதாரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்ப இந்த ஓட் சோரி சம்பந்தமான விஷயம் இப்படி ஒரு சர்ச்சை ஏற்பட்டோன்னே, என்னடா இது பட்ட பகல்ல இவ்வளவு அப்பட்டமான ஒரு மோசடி செஞ்சுட்டு இருக்காங்களே, இவ்வளவு மோசடி செஞ்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்களா, யாருமே அதை கேட்க மாட்டாங்களா, ஒரு மக்கள் புரட்சி வெடிக்காதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்தியர்களோட மனசுலயுமே ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருந்தது. அந்த ஆதங்கம் இன்னைக்கு பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. பீகார்ல அநியாயமா 65 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படி தூக்குனாங்க இல்லையா, எல்லாருமே அப்படி தூக்கி வீசிட்டாங்க இல்லையா. அதனால ராகுல் காந்தி அந்த பீகார்ல இன்னைக்கு ஒரு மக்கள் புரட்சியை தயார் செஞ்சிருக்கிறாரு. நான் ஓட்டர் அதிகார யாத்திரா, வாக்காளர்களின் அதிகார யாத்திரை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தன்னுடைய யாத்திரை இங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த யாத்திரை பார்த்தோம்னா 16 நாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17ஆம் தேதி இன்னைக்கு இது முதல் நாள். செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த யாத்திரை முடிவடையும். செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அறக்க பறக்க வெறும் ஒரு மாசத்துக்குள்ள எஸ்ஐஆர் நாங்க ஒரு கணக்கெடுத்து லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கிறாங்கல்ல, அந்த வாக்காளர் பட்டியலோட இறுதி பட்டியல் வெளியிடக்கூடிய தேதி அந்த செப்டம்பர் 1 தான். அன்னைக்குதான் ராகுல் காந்தி தன்னோட பயணத்தை அங்க முடிக்கிறாரு. அதாவது பொதுவாகவே நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் அந்த ஒரு யாத்திரையை மேற்கொண்டாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அதுக்கப்புறம் இந்தியர்களோட மனசுல சுதந்திர வேட்கை பெரிய அளவுல எதிர்கொள்ள ஆரம்பிச்சது. அதே மாதிரி இப்ப சமீபத்துல ராகுல் காந்தி ஜோடா யாத்திரான்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் ஒரு யாத்திரையை நடத்தினாரு. அந்த யாத்திரையோட ஒரு பலனாதான் பாஜக இன்னைக்கு மைனாரிட்டியா மண்ணை கவிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த மைனாரிட்டிலுமே இந்த ஓட்சோரி இருந்துதான் இப்ப இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு வெளிவந்த கதை வேற. அப்போ ஒரு யாத்திரைக்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத உணர்ந்த ராகுல் காந்தி அந்த யாத்திரைக்கான களமா இன்னைக்கு பீகாரை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. பீகார்ல அந்த உரிமை இழந்த மக்கள், ஏன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. ஆனா நீ இந்த தேர்தலில் நீ ஓட்டு போட முடியாது, உன் கையில இந்தியன்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல, உன் ஆதார் கார்டை நான் ஏத்துக்க மாட்டேன், ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இப்பேற்பட்ட அராஜகமான ஒரு சட்டம் கொடுக்கணும்னு தங்களோட உரிமை இழந்த அந்த மக்கள் இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பின்னாடி அணிதரல ஆரம்பிச்சிருக்காங்க. டே 1 அந்த ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோம்னா அப்படியே ஒரு கூட்டம், மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு பெரிய வரவேற்பு. முதல் நாளே எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம்னா ராகுல் காந்திக்கு இன்னொரு ஒரு 15 நாள் இருக்கு, மொத்தம் 16 நாள் யாத்திரை. அப்ப ராகுல் காந்திக்கு பின்னாடி அந்த பீகாரிய மக்கள் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அணி திரண்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே அவருக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்துட்டு இருக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட களம் இறங்கிட்டாரு. லல்லு பிரசாத் யாதவ் அவருமே அந்த தள்ளாத வயது லல்லு பிரசாத் யாதவ் நடக்க கூட முடியல, அவருமே ராகுல் காந்தியோட இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிறாரு. தேஜஸ்வி யாதவ் அவர் ராகுல் காந்தியோட கார்லயே வந்து ஏறிட்டாரு. ராகுல் காந்தியோட கார்லயே வந்து ஏறி தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி 2 பேருமே களத்துல 2 சிங்கங்கள் அங்க பீகார்ல நிற்கும் போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நமக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையோட தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி இவங்களுக்கு பின்னாடி அணி திரண்டு மக்கள் பெருவாரியான ஒரு கூட்டம் இன்னைக்கு திரள ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவை நோக்கியும் தேர்தல் ஆணையத்தை நோக்கியும் மக்கள் ஒவ்வொரு மக்களுமே இன்னைக்கு தட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வெறும் ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு அவங்கள ஃபில்டர் பண்ணி விட்டுட்டோம்னா மீதி நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த 65 லட்சம் வாக்காளர்களுக்கு உரிமை கேட்கிறாங்க. ஒருவேளை அந்த 65 லட்சம் பேர் நீ நீக்கினது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வாக்காளர் இருக்காங்களே 7,7,23,00,000 வாக்காளர்கள், அந்த 7,23,00,000 வாக்காளர்களுக்கு நான் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவேன், அந்த மக்களை உனக்கு எதிராக நான் அணி திரட்டுவேன்னு சொல்லிதான் இன்னைக்கு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஒரு அருமையான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட அந்த யாத்திரையில கலந்துக்கிட்டு
தேஜஸ்வி வண்டி ஓட்டுறாரு, தேஜஸ்வி கார் ஓட்டுறாரு, ராகுல் காந்தி மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. உண்மையில பார்க்கவே அந்த ஒற்றுமை ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேடையில ஏறுறாங்க. மேடையில ஏறி மக்கள் முன்னாடி ராகுல் காந்தி பேசுறாரு. அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ராகுல் காந்தி எல்லாருக்கும் தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு. அங்க பக்கத்துல லல்லு பிரசாத் யாதவ், வயசுல அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதனால அவருக்கு முதல் தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு. பக்கத்துல கார்கேக்கு தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு, தேஜஸ்விக்கு தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு. இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மக்கள் நினைக்கிறது என்னன்னா, இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு ராகுல் காந்தி, இந்த மனுஷன் தான் ஏன் பிரதமரா வந்திருக்கணும், இப்படி அநியாயமா ஓட்சோரி பண்ணி இப்பேற்பட்ட மோசடி பண்ணிட்டாங்களே, இந்தியாவுடைய பிரதமரா வர்றதுக்கு, இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு, இந்தியா முன்னேறதுக்கு எல்லா அனுபவமும் எல்லா திறமையும் இந்த ராகுல் காந்திக்கு தான் இருக்கு. அவ்வளவு ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாரு, நல்ல அன்பான மனுஷனா இருக்காரு, இந்த மனுஷன்ல பிரதமரா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே ஒரு ஆதங்கமா நினைக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தியோட அந்த நல்ல மனசை இன்னும் எந்த அளவுக்கு திரும்ப பார்க்கலாம். ஒரு நல்லா பாருங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய ஒரு ரேலி நடத்துறாரு, பாஜக இவ்வளவு பெரிய ஒரு பேரணி மக்களை திரட்டி நடத்துறாருல, இதனால ராகுல் காந்திக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பீகார்ல இப்ப இந்திய கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா அங்க முதலமைச்சர் ஆக போறது என்னவோ தேஜஸ்வி யாதவ் தான். தேஜஸ்வி யாதவ் தான் அங்க முதலமைச்சரா வரப்போறாரு. ஆனா என்னோட பதவி இங்க முக்கியம் இல்ல, நாட்டை மீட்டெடுக்கணும், ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமா நாளுக்கு நாள் சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சதிகார கூட்டத்தில இருந்து, இந்த பாசிச கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதா என்னோட வேலையை தவிர, இங்க நான் ஆட்சி கட்டல நான் உட்காரணும், என் கட்சி ஆட்சியில உட்காரணுன்றது எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரே ஆனாலும் பரவாயில்ல, இங்க இந்த பாஜக கூட்டத்துக்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ராகுல் காந்தி இவ்வளவு பெருந்தன்மையா முன்னாடி வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் என்னதான் ராகுல் காந்தியை இந்த கூட்டம் மோசடி பண்ணி பிரதமராக்க விடலானாலும் மக்களோட பிரதமரா இன்னைக்கு ராகுல் காந்தி களத்துல நிக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்ட உடனே பாஜக களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பாஜக அவங்களுடைய ஆட்களை களத்துல இறங்குறாங்க. அதுல அவங்களுடைய கூட்டணியா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு டைரக்டா களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு அவசரமா ஒரு பேட்டி, ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சுக்கிட்டு அதுல சொல்றாரு, ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, ஓட்சோரின்னு சொல்லிட்டு இருக்காரு, இதை நாங்க வன்மையாக நாங்க கண்டிச்சுட்டு இருக்கிறோம். ராகுல் காந்திக்கு தைரியம் இருந்தா அவர் ஒரு அபிடவிட் அவரால் தாக்கல் செய்ய முடியுமா, ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சு அவரால் இந்த குற்றச்சாட்டு அவரை எங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப பிரமாண சத்திய பத்திரம் தாக்கல் செய்ய, உங்க அம்மா மேல சத்தியம் செய்யும் சொல்லி திரும்ப இந்த ஒரே டைலாக்கே திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ராகுல் காந்தி அவருக்கு நாங்க ஒரு வாரம் டைம் தரோம், ஒரு வாரத்துக்குள்ள ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யலனா அவரு பொய் சொல்றதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த சின்ன பிள்ளைங்க நான் உன்னை கிள்ளிட்ட நீ தோத்துட்ட போ அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரியே தேர்தல் ஆணையர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டோட ராகுல் காந்தி வீட்டுல இருந்து பீரோல இருந்து கொண்டு வரல, நீங்க எது தேர்தல் பட்டியல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுறீங்களோ அந்த பட்டியல்ல தான் இப்ப ஏற்பட்ட குளறுபடிகள் இருக்கு. போலியான வாக்காளர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரே முகவரியில இத்தனை ஆயிரம் பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஜீரோன்ற வீட்டு நம்பர்ல இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள 80 வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள ஆதாரத்தோட அந்த வாக்காளர் பேரு, அவரோட ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னமும் நீ பிரமாண பத்திரத்துல தாக்கல் செய்ய ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேளுன்னு சொல்லி இந்த ஒரே டைலாக தான் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமா நோட் பண்ணா ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். அதாவது ராகுல் காந்தி மேல பல நேரங்களில் வழக்கு போடப்பட்டது. ஒரு இடத்துல மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு, ஐயோ மோடியோட ஜாதியை பத்தி பேசிட்டாரு, ஒட்டுமொத்தமா மோடின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தையே கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மேல இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் போட்டு அவருடைய பதவியே நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்து ஒரு நேரத்துல ஒரு அராஜகம் பண்ணாங்க. அதுக்கடுத்து ராகுல் காந்தி ஒரு இந்தியரே கிடையாது, இவர் வந்து வேற நாட்டை சேர்ந்தவர், இவர் வந்து வேற நாட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு, அதனால ராகுல் காந்தி இந்தியனே கிடையாதுன்னு சொல்லி ராகுல் காந்தியோட குடியுரிமை பறிக்கிறதுக்காக ஒரு மேல பல வழக்குகள் போடப்பட்டது. ராகுல் காந்தி சாவர்கருக்கு எதிராக பேசிட்டாரு, ராகுல் காந்தி இந்தியனே கிடையாது, சாவர்கருக்கு எதிராக ஒரு விடுதலை சுதந்திர போராட்ட தியாகி, ஏன்னா சாவர்கர் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா, ஆங்கிலேயனுக்காக வரிசையா கடிதம் எழுதி கொடுத்து ஆங்கிலேயா நீ செத்தடா மவன, நீ ஒழுங்கா என்ன மன்னிக்கிறியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கடிதம் எழுதின ஒரு மாவீரன் இல்லையா, அதனால அந்த மாவீரனை ராகுல் காந்தி தப்பா பேசிட்டாரு, அதுக்கு அவர் மேல ஒரு வழக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட வழக்குகள் போட்ட பாஜக இந்த இடத்துல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு நீங்க பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்போ நீங்க ராகுல் காந்தி மேல வழக்கு தொடுக்க வேண்டியதுனே, உங்களுக்கு அவ்வளவு பெரிய துணிச்சலோ அவ்வளவு மறுக்கக்கூடிய தைரியம் இருந்தா, இல்ல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேல பொய் சொல்றாரு, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையம் எங்க மேல பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு தைரியம் தான் அவர் மேல வழக்கு போடணும். ஆனா நீ 7 நாள்ல மன்னிப்பு கேட்கணும், பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வியான்னு சொல்லி திரும்ப இதே டைலாக சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப இதே ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் தேர்தல் ஆணையர் மூலமா அவருக்கு அறிக்கைகள் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. கூடுதலா இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ல தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் எங்களை கேட்கறாங்க, ஏன் அவசரமா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நீங்க கொண்டு வரணும், ஒரு மாசத்துக்குள்ள ஏன் கொண்டு வரணும், ஏன்னா இந்த ஒரு மாசம் பார்த்தோம்னா ஜூலை 24 அனௌன்ஸ் பண்றாங்க, ஜூன் 24 அனௌன்ஸ் பண்றாங்க, ஜூலை 20க்குள்ள அதை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஒரு மாசத்துக்குள்ள, ஒரு மாசம் கூட கம்ப்ளீட்டா இல்ல, இந்த ஒரு மாசத்துக்குள்ள
இவ்வளோ 7,90,00,000 பேருடைய வாக்காளர்கள் நாங்க சீர்திருத்தம் செய்ய போறோன்றது இது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப எதுக்கு அவசரமா ஒரு மாச காலத்துல நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த கேள்வி அவங்களே கேட்டு பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி எங்களை கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எங்களை கேட்கறாங்க. நாங்க ஏன் அவசரம் படுறோம் அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு தேர்தலுக்குமே இது மாதிரியான வாக்காளர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டியது முக்கியம். அந்த சட்டத்தை தான் நாங்க நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லி இதுக்கு ஒரு வியாக்கியான கருத்து வேற சொல்லிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு மக்களுடைய பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்க வாக்காளர் சீர்திருத்தம் செய்றீங்கன்னா, அதையும் பீகார் தேர்தலுக்கு மட்டும் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவோட தேர்தல் நடந்துச்சு, அங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் உங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஹரியானா தேர்தல் நடந்தது, அங்க உங்களுக்கு இந்த சட்டம் தெரியல. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, அங்கேயுமே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெரியல. அப்ப எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்க மக்களை பத்தியோ மக்களோட பிரதிநிதித்துவ சட்டத்தை பத்தியோ உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்ல. ஆனா எங்க பாஜகவுக்கு களம் சாதகமா இல்லையோ, இந்த கூட்டணி ஒட்டு மொத்தமா மூஞ்சி கீழே விழுந்து மண்டி விட்டு போவோம், ஒட்டு மொத்தமா தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு எந்த ஒரு களம் இருக்குதோ அங்கதான் இவங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஞாபகத்துக்கு வந்து 7,90,00,000 வாக்காளரோட வாக்குகளை வெறும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க சீர்திருத்தம் செய்ய போறோம்னு சொல்லி இன்னைக்கு பல கோளாறு பண்ணி மாத்திட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் ஆணையம் பதில் பேச முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி வீட்டுல இருந்து ஆதாரம் கொண்டு வரல, இவங்க வெளியிட்டக்கூடிய பட்டியல இருந்து ஆதாரம் காட்டியிருக்கிறதால அவங்களால எதுவும் பேச முடியல. ஆனா மக்களோட ஒரு மூளை செலவை செய்யணும், மக்களோட போக்க திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி போய் சொல்றாரு, 7 நாள்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் ஒரு உருட்டு. அதோட பெரிய உருட்டுக்கெல்லாம் பெரிய உருட்டு, உளுந்த வடை உருட்டு பாஜகவுடைய அனுருத் தாக்கூர் இப்ப வேகமா டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமையகத்துல பார்த்தோம்னா அவரு ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்துறாரு. ராகுல் காந்தி நடத்தினார் இல்லையா, அதே மாதிரி இவரும் ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்துறாரு. இதுல பார்த்தோம்னா மோடியோ அமித்ஷாவோ இதுல விஷயத்துல ஏதாவது வாய் திறப்பாங்கன்னு பார்த்தோம்னா மோடி அமித்ஷா களத்துக்கே வரல, இதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே பேசல. சுதந்திர தின விழாவிலையாச்சும் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அங்கேயுமே நம்மளால எதுவுமே பேசல. இன்னைக்கு அவங்களுடைய கத்துக்குட்டிய களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அவர் தான் அனுராக் தாக்கூர். இந்த அனுராக் தாக்கூர் எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானி அப்படின்னா, போன முறை பாஜக ஜெயிக்கும் போது இவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது, இந்த தேர்தலில் இவருக்கு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கப்படல. அந்த அளவுக்கு டம்மி பீஸா ஓரம் உட்கார வச்சிருக்காங்க. அவரு ஒரு ஆதாரம் கொண்டு வந்துட்டாரு. ஐயோ நான் ஆதாரத்தை கொண்டு வந்துட்டேன், இங்க பாத்தீங்கன்னா ஓட்சோரின்னு ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா, இந்த ஓட்சோரி ராகுல் காந்தி தான் ஓட்சோரி பண்ணிருக்கிறாரு. இன்னும் எங்களை பார்த்து மட்டும் நீ ஓட்சோரிங்கிற இந்த ஒரு காமெடியில சொல்லுவான். யோ அது என்னையா எல்லாத்தையும் மேல இருக்கான் பார்த்துப்பான் கட்ல கீழே ஒருத்தர் இருக்காயா அப்படிங்கிற மாதிரி ஓட்சோரின்னு பாஜகவை மட்டும் நோக்கி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஓட்சோரி பாஜக ஜெயிச்ச மாநிலத்துல மட்டும் நடக்கல, எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கோ அந்த மாநிலத்திலும் நடந்திருக்கு. ராகுல் காந்தியோட ரேபரேலி தொகுதி இங்கேயுமே ஓட்சோரி நடந்திருக்குது. பிரியங்கா காந்தியோட வயநாடு தொகுதி அங்கேயுமே ஓட்சோரி நடந்திருக்குது. அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பானர்ஜியோட டைமண்ட் ஹார்பர் தொகுதி அங்கேயுமே ஓட்சோரி நடந்திருக்குது. அகிலேஷ் யாதவோட கன்னோஜி தொகுதி, உத்தரப்பிரதேச கன்னோஜி தொகுதி அங்கேயும் ஓட்சோரி நடந்திருக்குது. அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் யாதவ் அவங்களுடைய மெயின்புரி தொகுதியில ஓட்சோரி நடந்திருக்குது. முக ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதி இங்கேயுமே ஓட்சோரி நடந்திருக்குது. இங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரே அட்ரஸ்ல பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப உங்ககிட்ட எதனா ஓட்சோரி நடந்திருக்குது, அப்ப நீங்க ராஜினாமா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு இவரு அம்பலப்படுத்திட்டு போயிட்டாரு. அதாவது ஓட்சோரி நடந்திருக்கு, ராகுல் காந்தி மட்டும் குற்றச்சாட்டு சொல்ல, நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம். அப்ப ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனுராக் தாக்கூர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்ப ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு 100% உண்மை, இது வெறும் பாஜக ஜெயிச்ச இடத்துல மட்டும் நடக்கல, எதிர்கட்சிகளோட தொகுதியிலுமே நடந்திருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அவர் ஒட்டுமொத்தமா அம்பலப்படுத்திட்டாரு. சரி, இப்படி அம்பலப்படுத்த நேரத்துலதான் இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, இப்படி ஒரு ஓட்சோரி நடந்திருக்கு, ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கும் போது பல மாநிலங்கள்ல இருந்து தேர்தல் ஆணையர்கள் கடிதம் அனுப்புறாங்க, கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க, ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க, விட்டா ராகுல் காந்தி மேல வழக்கம் பதிவுன்ற அளவுக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு அனுராக் தாக்கூர் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ராகுல் காந்தி ஓட்சோரி பண்ணி தான் ஜெயிச்சாரு, அங்கேயுமே ஓட்சோரி நடந்திருக்கு, முக ஸ்டாலினோட தொகுதியில நடந்திருக்குன்னு சொல்லி இவரு ஒரு 6-7 தொகுதியோட லிஸ்ட் கொடுக்குறாருல, இவருக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய் திறக்கல. எப்படி அனுராக் தாக்கூர் ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லலாம், தேர்தல் ஆணையத்து மேல எப்படி நீங்க பழி சொல்லலாம், நீங்க 7 நாள்ல மன்னிப்பு கேட்கணும், பிரமாண பத்திரத்துல தாக்கல் செஞ்சு எங்க மேல குற்றச்சாட்டு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எம்பி அனுராக் தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. அப்ப எப்ப நீங்க வாயை திறக்கலையோ அப்ப இந்த பாஜகவும் இந்த தேர்தல் ஆணையமும் ஒன்னா சேர்ந்த கூட்டணி தான், ஒன்னா சேர்ந்த கூட்டு களவாணி தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அம்பலமா இருக்குது. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, ராகுல் காந்தி வெறும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த மகாதேவ்புரா ஒரு சட்டமன்ற தொகுதி தான், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியோட குற்றச்சாட்டு மட்டும்தான் லட்சக்கணக்கான 1,05,000 வாக்குகள் மோசடின்னு சொல்லி நிரூபிச்சிருந்தாரு. ஆனா இங்க அனுராக் தாக்கூர் சொன்னதுங்கிறது
6-7 தொகுதிகளில் ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஒரு தொகுதி வெறும் ஒரு 1,05,000 வாக்குகள் மோசடின்னு இதை நிரூபிக்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு 6 மாசம் டைம் எடுத்தது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் ராகுல் காந்தி கேட்கிறாரு. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்டையோ சிசிடிவி ஃபுட்டேஜோ தேர்தல் ஆணையம் தர மறுக்குது. அப்போ ஒவ்வொரு பேப்பரையுமா கம்பேர் பண்ணி பார்த்து ராகுல் காந்தி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஏற்பட்டது. அந்த ஓட்டர் லிஸ்ட்ங்கிறது 7 அடி உயரத்துக்கு இருக்கு. அப்போ 6 மாசமா ராகுல் காந்தி ஆய்வு பண்ணி ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும்தான் ராகுல் காந்தியால இந்த 6 மாசத்துல கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா அனுராக் தாக்கூர் ஒரே நாள் தான் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சு 1-2 நாள்ல 6 நாடாளுமன்ற தொகுதியில குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்ப 6 நாடாளுமன்ற தொகுதியில இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு, ஓட்சோரி நடந்திருக்குன்னா இதை ஆய்வு பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப இது எந்த வழியில ஒன்னே பொய் சொல்லணும், இந்த இடத்துல ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லி அனுராக் தாக்கூர் சொன்னது ஒன்னும் பொய்யா இருக்கணும். இல்ல அனுராக் சொன்னது உண்மையா இருந்திருந்தா இங்க இவருக்கு எப்படி இந்த லிஸ்ட் கிடைச்சது? ஒரு சட்டமன்ற தொகுதி ஆய்வு பண்றதுக்கு 6 மாசம் டைம் எடுத்தது. இவர் 6 நாடாளுமன்ற தொகுதியை ஆய்வு செஞ்சு இது மேல குற்றச்சாட்டு சொல்றாருன்னா அப்ப இவருக்கு இந்த லிஸ்ட்டை எப்படி ஆய்வு பண்ணாரு? அப்போ தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை ஒரு கையில கொடுத்துருச்சா? இந்தப்பா அவங்க தொகுதியிலும் கொலைலாம் நடந்திருக்குப்பா, நம்ம தொகுதியில மட்டும் நடக்கல, இந்த உனக்கு நான் எலக்ட்ரானிக் லிஸ்ட்டை நான் உனக்கு தரேன், இதை வச்சு பார்த்து நீ டேட்டாவை அடிச்சு விடுன்னு சொல்லி அவருக்கு எடுத்து அள்ளி கொடுத்துட்டாங்களா? நம்ம எல்லாம் ஒன்னா கூட்டணியா தானே இருக்கிறோம், இந்த பிடிச்சி நீ எல்லா குற்றச்சாட்டு வெளியில சொல்லுன்னு சொல்லி அந்த ராகுல் காந்தி கேட்கும் போது தராத அந்த எலக்ட்ரானிக் லிஸ்ட்டை அனுராக் தாக்கூருக்கு மட்டும் கொடுத்துட்டாரா அல்லது அனுராக் தாக்கூர் பொய் சொல்லிட்டாரா? இதுக்கான விளக்க தேர்தல் ஆணையம் சொல்லி ஆகணும். இவங்க உண்மையால நீதியா தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு சுதந்திரமான அமைப்புன்னு இவங்க சொல்லிக்கிறது உண்மையா இருந்தா இந்நேரம் அனுராக் தாக்கூர் மேல நீங்க வழக்கு பதிவு செய்யணும். எப்போ அனுராக் தாக்கூரை பத்தி நீங்க வாயே திறக்கலையோ இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டைகள் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரியங்கா காந்தியோட வயநாடு தொகுதியிலுமே ஓட்டர் லிஸ்ட்ல இந்த மாதிரியான ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கட்டுறாரு. நான் இதை பத்தி நாளைக்கு எக்ஸ்பிளைனா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இந்த மாதிரி சௌந்தரின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே வீட்டுல இந்துக்களும் இருக்கிறாங்க முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரே வீட்டுல எப்படி இந்து முஸ்லீமா இருக்க முடியும்? அப்ப இங்க ஓட்சோரி நடந்துதான் பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து அங்க வயநாடு தொகுதியில போய் தேடி பார்க்கும்போது அந்த சௌந்தரி சொல்றது ஒரு வீட்டோட பேர் கிடையாது, அது ஒரு கிராமத்துடைய பேரு. சௌந்தரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாருமே கலந்துருக்காங்க. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நானும் ஆய்வு செய்யறேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் வாய்வை விட்டுக்கிட்டு இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. இது சம்பந்தமான பல ஆதாரங்கள் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல தெளிவா பேசுவோம். இப்ப என்னன்னா அனுராக் தாக்கூர் உங்களுடைய தொகுதியில ஓட்சோரி நடந்திருக்கு, நீங்க ராஜினாமா பண்ணுவீங்களான்னு ஒரு கேள்வி ராகுல் காந்தியை நோக்கி, பிரியங்கா காந்தியை நோக்கி, மு.க. ஸ்டாலினை நோக்கி இந்த கேள்வி, நீங்க ராஜினாமா பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்பா நான் ராஜினாமா பண்ண தயாரா இருக்கும்பா. அப்போ ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியிலுமே கோளாறு நடந்திருக்கு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம்ல, ஒட்டுமொத்த பேர் ராஜினாமா பண்ணுவீங்களா? மோடி அமித்ஷா உட்பட ஒட்டுமொத்த உங்களுடைய 240 எம்பிகளை ராஜினாமா பண்ணுவாங்களா சொல்லு, நாங்க எல்லாரும் ராஜினாமா பண்ண தயார். அப்ப நியாயமான ஒரு தேர்தலை நடத்துவோம், அன்னைக்கு யார் ஜெயிக்கிறான்னு பாத்துலான்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சிகள் உறுதியா இருக்கிறாங்க. அந்த உறுதியோட தான் ராகுல் காந்தி அவ்வளவு பெரிய மக்கள் புரட்சியை திரட்டி மக்கள் பேரணி அங்க நடத்திட்டு இருக்காரு. அந்த மக்கள் பேரணி வெல்லட்டும், இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை ராகுல் காந்திக்கு பதிவு செஞ்சுக்கிறோம்.